பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. கோமதியுமே எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ செந்திலும் மீனாவை மட்டும் வராது இருப்பாங்க. உடனே ராஜ் இருந்துட்டு அத்தை அவங்கள மட்டும் கூப்பிடாது இருந்தால் அது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, கூப்பிடுக்கல, நான் ஏன் கூப்பிடுறேன்றாங்க. தேவை இருந்தால் நீ கூப்பிட, அவங்கள கூப்பிடணுன்றது அவசியம் என்னது இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜ் இருந்துட்டு. அதுக்கப்புறமா கதிர் போயிட்டானே சாப்பிடல வானேன்றாங்க. இல்லடா வேண்டாம், ஏற்கனவே என் மேலே கோவத்தில் இருக்காங்க, இதில் நான் இப்போ வந்தேன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை தாண்டா ஆகும் கதிர், நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்கன்றாங்க. நீங்கள் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா பழனி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்பத்தா இந்த நகைலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போட்டுக்கோங்க அப்பத்தான்னு சொல்லிட்டு அரிசி எல்லாமே அப்பத்தாவுக்கு போட்டு விடுறாங்க. டே வாடா பழனின்றாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கன்றாங்க. என்னம்மா நாங்கள் இருக்கிற மாதிரியான விஷயத்தையவா நீ பண்ணிட்டு போனேன் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பண்ணிட்டு போனேன் மாமா, இப்படியே நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் பேசாத இருப்பீங்க, நீ பண்ணிட்டு போனதை நினச்சி குடும்பமே உடஞ்சி போயில இருக்குன்றாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானம் அவங்களுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அரிசி ஃபீல் பண்ணாங்கடி, அந்த வீட்டில் என்னடா விஷயம் நடந்துச்சு, அதுவா செந்தில் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மீனாவும் செந்திலும் உட்காந்து சாப்பிடுவாங்க. பாண்டிய தேவையில்லாத அவங்க இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அதனால மீனாவும் செந்திலும் ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.